சங்க திருப்பி கொடுப்பேன்னு சொன்ன உன்னை வெட்டிடுவேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? 9 சக்திகள் இருக்கு அந்த சங்குல. அதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு பார்த்தா நீ என்னடா திருப்பி கொடுக்கணும்னு சொல்ற? குருசாமியோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது. சபதம் பண்ணிருக்காரு அந்த சங்கு எடுத்தவங்க ரத்தம் கக்கி சாவாங்கன்னு. ஏய் மென்டல் சாமி, 9 வரங்கள் கொண்டது அந்த சங்கு. அந்த அம்மனை விட உங்க குருசாமி என்ன பெரியாளா? 9 வரங்களுக்கு முன்னாடி உன் குருசாமி எல்லாம் ஒரு கணக்கான. உன் குருசாமியோட மந்திரம் 9 வரங்களை ஒண்ணு மாயமாக்க முடியாது. உனக்கு சங்கு வேண்டான்னா போடா. இன்னையில இருந்து இந்த சங்கு எனக்கு மட்டும்தான் சொந்தம். கோபால், கோபால், ஏய் போடா. கோபால், நான் சொல்றத கேளு கோபால். ஏய் விடுடா என்ன. நான் சொல்றத கேளு. ஏய் விடுன்றல. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏய் நீ ஒரு பெரிய நடிகன்றது எனக்கு தெரியும்டா. உன் நாடகம்லாம் என்கிட்ட பலிக்காது. குருசாமி, குருசாமி. இங்கிருந்து நீ உயிரோட வெளியே போக மாட்ட. உன்னை இங்கேயே உயிரோட புதைச்சிருவேன். அவ்வளவுதான். போடா. சங்கு எங்கடா? மரியாதையா அந்த சங்க எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஐயா, சங்கு காணாம போயிடுச்சு. இது இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு வர கோவத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் டைம் கூட கேசவனாதா. சங்கு எங்க இருந்தாலும் தானா வெளியே வந்துரும். வசந்தா வா. இந்த புடவை வாங்கிக்க. உனக்காக தான் வாங்கினேன். ரேட்டு கொஞ்சம் கம்மி தான், 300 ரூபாய். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால தான் உனக்கு கொடுக்குறேன். நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து கொடுக்குறோம். வாங்கிக்க. அழறியா ஜக்கு? இல்ல, நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பல விஷயங்களை பேசிட்டு இருந்தப்போ உங்களோட ஞாபகம் வந்துச்சு. மாமா இப்படி மனசு மாறினதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு தோணுச்சு. வயசு ஆக ஆக மனுஷன் தானாவே திருந்திடுவான். அனுபவங்கள் அவன் மனசை மாத்தும். அதெல்லாம் என்னவோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சதுல இருந்து இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் நல்லதே நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஐ லவ் யூ ஜக்கு சிஸ்டர். பெத்த பையன் வழி மாறி போயிடுவானோன்னு பயமா இருந்தது. ஆனா இப்ப அப்படிலாம் தோன்றது இல்ல. அவன் மேல எங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் வந்துடுச்சு. பாத்ரூம் கதவுல இருந்து பின்பக்க கதவு எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டேன். சங்க திருடினவன் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாதுங்க ஐயா. நீங்க போங்க ஐயா, நிம்மதியா தூங்குங்க. எப்படியும் விடியறதுக்குள்ள சங்க கிடைச்சிடும் குருசாமி சொல்லி இருக்காருங்கல்ல. அப்படி கிடைக்கலனா அவரை நாம ஒரு வழி பண்ணிடலாம். நீங்க போங்க ஐயா, நிம்மதியா தூங்குங்க. ஏய் வசந்தா, உன் ரூம்ல தண்ணி வேணும்னா எடுத்து வச்சுக்க. நான் ரூமை பூட்ட போறேன். புரிஞ்சுதா உனக்கு? கேசவனாதா, நாளைக்கு விடியறதுக்குள்ள சங்கு உன் கையில இருக்கும். எழுந்துரு. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட இருப்ப. இல்லன்னா நாய்களும் வரும். அது கூடவே எங்க ஐயாவும் வருவாரு. உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் சங்கும் இருக்காது, நீயே இருக்க மாட்டேன். நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நீ ஒத்துக்கிட்ட, 5 வரம் உனக்கு, 4 வரம் எனக்கு. நல்லா யோசிச்சு பாரு. நான் 5 வரைக்கும் எண்ணுவேன். வேண்டாம் வேண்டாம். ஒத்துக்கிட்டேன். சபாஷ். எங்க ஐயா விடிய கால 4 மணிக்கு தியானத்துல உட்காருவாரு. அப்போத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு வேற எங்கேயுமே போக மாட்டாரு. அந்த நேரத்துல நான் இங்க வரேன். நாம 2 பேரும் சேர்ந்து இங்க இருந்து ஓடி போயிடலாம். அது வரைக்கும் இது வரைக்கும் நீ கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த. இனிமே கட்டிலுக்கு மேல படுத்துக்க. நான் வெளியே பூட்டிட்டு போறேன். இந்த கோபால் யாரையும் நம்ப மாட்டான். நீ ஏதாவது புத்திசாலித்தனத்தை காட்ட பார்த்த, நாய்களுக்கு மனுஷங்கறி தான் இன்னைக்கு சாப்பாடு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் எப்பவும் உன்னை திட்டிட்டே இருக்கனேன்னு வருத்தப்படாத. என்ன பண்றது,
வீட்டுல நிலவரம் சரியில்லை. தம்பி பொண்டாட்டி தெருவுக்கு வந்தப்ப ஒரு அண்ணனா எனக்கும் கவலைங்க இருக்கும்ல. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் சீர்பட்டுடும். என் பார்வதிக்கு பார்வை வந்தா போதும் ஜெகதீஸ்வரி. பார்வை நிச்சயம் வரும். அவங்க நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கங்க. அவளுக்கு பார்வை வர்றது மட்டும் இல்ல, சாமியே இல்லங்கிற எண்ணத்தையும் உணர்த்தணும். நீ பாத்துக்கிட்டே இரு. கோவிலுக்கே கூட்டிட்டு போகாம டாக்டர்கிட்ட கூட்டு போய் அவளுக்கு கண் பார்வை வர வைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அண்ணனை இவ்வளவு நாளா திட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப அண்ணனோட முகத்துல முழிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனாலதான் அவன் அங்கேயே இருக்கான். நீங்க சொல்றது உண்மைதான். அவ இப்ப மாமாவை தான் நம்புறா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேசவநாதன் தான் நினைச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் அந்த கேசவநாதன் கிட்ட சொல்லி சண்டை போட்டா என்ன ஆகுறதுங்க? நீ சொன்னதையே வேற மாதிரி யோசிச்சு பாரு. அவன் பேர்லயே டிம்பர் டிப்போ ஓபன் ஆயிருக்கு. இந்த ஊர்லயே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சுரேந்திரன் தானே. அவங்கிட்ட இதை சொல்றதுக்காக போயிருக்கலாம்ல. அந்த கோபாலு கோவில் பூசாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தானா, சதாசிவ வீட்டுல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, ஆனா நான் மட்டும் ஐயாவுக்கு நடந்த கொடுமையும் அவமானத்தையும் மறக்கவே மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன்னு சொன்னானா. ஒருவேளை கோபால் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா? அடி போடி, நீ புத்தி கெட்டத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நல்லா போத்திக்கிட்டு போட்டு சரியா போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி கோபால் நல்லவன் இல்லைங்க. மறுபடியும் எதுக்கடி அவன் பேர சொல்ற? அவன் என்ன ராட்சசனா? அவன் கேசவநாத்தோட அடியாடு. வாய மூடிட்டு படுறி, என்ன வேற பயமுறுத்துற. நாளை காலைல சதானந்த டிப்போக்கு வந்த அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்.